இந்தியாவில் பல்வேறுபட்ட கல்விக் குழுக்கள் உருவாக்கப்பட்டது. 1734ஆம் ஆண்டு மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த மெக்காலே கல்விக்குழு ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்தியது. அதற்கு அடுத்தாற் போன்று வில்லியம் கெண்டர் குழு உருவானது. அந்த வில்லியம் கெண்டர் குழு ஒருபடி மேலே போய் அந்தந்த பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய மொழிகளையும் கற்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தாற் போன்று டாக்டர் லட்சுமி சாமி குழு உருவாகியது. அந்த குழுவில்தான் பெரியார், ஜிடி நாயுடு போன்றவர்களெல்லாம் ஒரு கருத்தினை முன்வைத்தார்கள். அந்தந்த பிராந்திய மொழிகளுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும், ஆரம்ப கல்வியில் இருந்து கல்வியினை நீங்கள் உருவாக்க வேண்டும், பெண்களுக்கும் கல்வியில் உரிமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்தார்கள். அதற்கு அடுத்தாற் போன்று கோத்தாரி கல்விக்குழு வந்தது. கோத்தாரி கல்விக்குழுவுடைய நோக்கமே நாடு முழுவதும் கல்வியை பரவலாக்க வேண்டும் என்பதாகும். அதற்கு அடுத்தாற் போன்று ராஜீவ்காந்தி குழு வந்தது. ராஜீவ்காந்தி குழுவை பொறுத்தவரையிலும் ஆங்கிலத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நர்சரி கல்லூரிகள் பள்ளிகள் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது. அதற்கு அடுத்தாம்பு எஸ்பால் கல்விக்குழு வந்தது. இந்த எஸ்பால் கல்விக்குழு இந்த கல்விக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 8ஆம் வகுப்பு வரையிலும் அனைவரும் கற்றாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் தொடர் தேர்ச்சி முறையை கொண்டு வந்தார். 8ஆம் வகுப்பு முறையிலும் 8ஆம் வகுப்பு வரையிலும் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக தேர்ச்சி பெறலாம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு அடுத்தால் போன்று மோடி கல்வி வருகிறது. மோடி கல்வி என்ன சொல்லுகிறது? நீ 8ஆம் வகுப்பு வரையில் ஒரு மாணவனை படிக்க சொல்லுகிறாயா? கூடாது. அவன் 3ஆம் வகுப்பிலிருந்தே தேர்ச்சி அவனுக்கு கொண்டு வர வேண்டும். 3ஆம் வகுப்பில் சேர வேண்டும், 5ஆம் வகுப்பில் சேர வேண்டும், 8ஆம் வகுப்பில் சேர வேண்டும், 10ஆம் வகுப்பில் சேர வேண்டும் என்ற ஒரு வடிகட்டு முறையை மோடி அவர்கள் திணிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, 9ஆம் வகுப்பு வரையிலும் படித்ததற்கு பின்னால் உயர்கல்வி நீ கற்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உனக்கு கிடையாது. ஆனால் 9ஆம் வகுப்போடு நிறுத்தி கொண்டு உன்னுடைய குல தொழிலை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது அமைகிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவில் மேலே சொன்ன எந்த குழுக்களுமே எந்த ஒரு மொழியையும் கண்டிப்பாக மாணவர்கள் கற்றாக வேண்டும் என்று வலியுறுத்தவே இல்லை. ஆனால் மோடி குழு மட்டும்தான் இந்தியை அனைத்து மாநிலங்களில் உள்ளவர்களும் படித்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வியிலும் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குமான எஸ்பால் என்பவர் குறைந்த அளவு 8ஆம் வகுப்பு வரையிலாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மோடி அவர்கள் 3ஆம் வகுப்பிலேயே வடிகட்டி அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள்.